ஹாய் ஃபேமிலிஸ், இட்ஸ் வினிதா. இன்றைக்கி 7 நாட்களுக்கும் 7 விதமான சட்னி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்கள் இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பூண்டு சட்னி தான் வந்து பார்க்க போகிறோம். பூண்டு வந்து நல்லா தோல் உரிச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். 3 வரமிளகா வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப வந்து வரமிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி புளி சேர்க்கும் போது நம்ம ட்ராவல் பண்ணுறப்பலாம் ஒரு 3 டேஸ் கூட இந்த சட்னி நம்ம வச்சு எடுத்துகிட்டு போகலாம். கெட்டு போகாமல் இருக்கும். கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபஸ்ட்டு வந்து பல்ஸில் வச்சு அடிச்சுக்கோங்க. இதில் வந்து லைட்டாக மட்டும்தான் தண்ணி சேர்க்கணும். நிறையா வந்து தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க. எப்போதுமே சட்னி அரைக்கும் போது கொஞ்சம் கொரப்பாக அரைச்சா தான் சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எந்த சட்னியாக இருந்தாலுமே கொஞ்சம் கொரப்பாக வந்து சட்னி அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ கடலை எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம் பருப்புலாம் போட்டிருக்கேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்து பூண்டு சட்னியை வந்து இது கூட நான் ஆட் பண்ணிட்டேன். நல்லா வந்து இது எண்ணெயிலே வந்து கொதிச்சு வரணும். இந்த சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டு தாளிங்க. ஏன்னா அதில் நல்லா குக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு குக் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நம்ம பச்சையாக வந்து அரைச்சி செஞ்சுருக்கோம். அதனால் நீங்கள் வந்து இதில் நிறையா வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தக்காளி சட்னி தான் வந்து பார்க்க போகிறோம். இதுவும் வந்து நம்ம ட்ராவல் டைம்லலாம் வந்து எடுத்துகிட்டு போகலாம். 3 டேஸ்லேருந்து 5 டேஸ்க்கு வரையும் நம்ம கெட்டு போகாமல் இருக்கும். தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிக்கோங்க. தொடச்சதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்கலாம். நல்லா குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான சட்னினா அது தக்காளி சட்னி தான். டக்குன்னு வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காஞ்ச மிளகா ஒரு 4 காஞ்ச மிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் காரம் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளி வந்து புளிப்பு அதிகம். அதனால் நீங்கள் மிளகா கொஞ்சம் காரமாக சேர்த்திங்கன்னா அந்த புளிப்பு வந்து தெரியாது. சட்னி வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. தக்காளி சட்னிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து வந்து தாளிப்பு கொடுங்க. அப்போ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எப்போதும் மாதிரி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டேன். இந்த சட்னியும் நம்ம நல்லா குக் பண்ணி தான் எடுக்க போகிறோம். அதனால் நல்லா வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் இந்த சட்னி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா குக் பண்ண விடுங்க. கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும் சட்னி. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ராவல் டைமில் இந்த சட்னிலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப கெட்டே போகாது. நம்ம ஒரு 4 டேஸ்லேருந்து 5 டேஸ் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். கைப்படாமல் ஒரு ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த பூண்டு சட்னி தக்காளி சட்னியும் நம்ம ட்ராவல் டைமில் எடுத்துகிட்டு போகிற சட்னி. இப்போ தக்காளி சட்னி வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வேர்க்கடலை சட்னி தான் வந்து பார்க்க போகிறோம். வேர்க்கடலை வந்து நீங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4 பேருக்கு வந்து சட்னி அரைக்கிறதுக்காக வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுபட்ட மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே வந்து கரிஞ்சிருக்கும். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா வேர்க்கடலை மொறுமொறுனே இருக்காது. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கை வச்சு தேய்ச்சோன்னா அந்த தோல்லாம் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ கடலைப்பருப்பும் வந்து வேர்க்கடலையும் வந்து ரெடி பண்ணியாச்சு. வேர்க்கடலை வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை சட்னி பார்த்திங்கன்னா இட்லி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதுலேயும் வந்து கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். சட்னி வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா வந்து ஒரு 4 வரமிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பல்ஸில் வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை சட்னிக்கு காம்பினேஷன் வந்து இட்லி தாங்க. இட்லி கூட வச்சு நீங்கள் வேர்க்கடலை சட்னி சாப்பிட்டு பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு இட்லி வந்து நமக்கு சாப்பிடணும் போல் இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இந்த சட்னியும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் மாதிரி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்தாச்சு. வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பச்சை பயிர் சட்னி தான் வந்து பார்க்க போகிறோம். தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து தேங்காய் குட்டி குட்டி பீசஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து பச்சை பயிர் வந்து நல்லா வறுத்துட்டு தோல் நீக்கி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பச்சை பயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான சட்னின்னு கூட சொல்லலாம். ஒரு 5 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 பல் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் சட்னி.
தேவையான அளவு உப்பு போட்டுட்டு பச்சை பயிறு சட்னி அரைக்கும்போது எடுத்தோடனே வந்து தண்ணி சேர்த்துடக்கூடாது. நல்லா ஃபஸ்ட்டு பல்ஸில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் வந்து அரைக்கணும். ஒரேடியாக தண்ணி சேர்த்திங்கன்னா டக்குன்னு வந்து மழிஞ்சு வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பச்சை பயிறு சட்னி பார்த்திங்கன்னா நீங்கள் கோதுமை தோசை, ரவா தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து தாளிப்பு கொடுத்து எடுத்தாச்சு. பச்சை பயிறு சட்னி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம புதினா சட்னி தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு 5 வரமிளகாய் வந்து எண்ணெயில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். புதினா சட்னியில் நல்லா வந்து வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு 10 பல் வந்து பூண்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து 2 எடுத்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து நீங்கள் ஒரு 10 பல் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் அரைக்கும் போது வந்து தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். எப்போதுமே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சட்னியை வறுக்கும் போதே வந்து உப்பு சேர்த்துருவோம். அதனால் நாங்கள் வதக்கும் போதே வந்து உப்பு சேர்த்துட்டேன். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டால் சூப்பரான புதினா சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இல்லை கொஞ்சமாக தேங்காய் வச்சு சட்னி அரைங்க, அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சூப்பரான கொள்ளு சட்னி தான் வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். கொள்ளு சட்னி இதுவரை யாரும் ட்ரை பண்ணலன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். 4 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். கொள்ளும் நல்லா வறுத்துட்டு தோல் நீக்கி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு வந்து கொள்ளு சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை மூடி வந்து தேங்காய் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி தேங்காய் சட்னி மாதிரி சூப்பராக இருக்குங்க. இது கொள்ளு சட்னி மாதிரியே இருக்காது. டேஸ்ட் வந்து இதுவரை நீங்கள் யாரும் சாப்பிட்டு பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இதுவும் அந்த மாதிரி தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம நிறையா வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணும். இது நல்லா கெட்டி சட்னியாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இட்லிக்கு வந்து செம்ம காம்பினேஷன் வந்து கொள்ளு சட்னி. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க கொள்ளு சட்னியில். நல்லா கெட்டி சட்னியாக வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஃபைனலாக வந்து கார சட்னி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 4 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கார சட்னியோட மெயினே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான். கண்டிப்பாக வந்து நீங்கள் கார சட்னிக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஒரே ஒரு பழுத்த தக்காளியாக 1 சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி பாருங்கள். சட்னி வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதான் என்னோடய வீடியோ. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.